अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुदुवै आण्डाळ அரங்கற்கு வந்து திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னவெம் மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த சுடற்கொடி பெரியாழ்வார் பெண் பிள்ளை அஞ்சு குடிக்குரு சந்ததி அப்படின்னு பெயர் பெற்ற ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில நேற்றைய பர்யந்தமாக 4 பாசுரங்கள் அனுபவிச்சோம். இன்றைய தினம் 5வது பாசுரம் அனுபவிக்க பிராப்தம். 4 பாசுரங்கள்ல ஆண்டாள் காட்டின அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல பிராபிய பிராபக சங்கிரகம், நமக்கு அடையத்தக்க வஸ்துவும் எம்பெருமானே, அடைவிக்கிற வழியும் எம்பெருமானே அப்படின்னு காட்டினார். 2வதுல கிருத்தியா கிருத்திய விவேகம், நாம இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது இது பண்ணலாகாது அப்படின்ற நோன்புக்குரிய சில விதிமுறைகள் எல்லாம் காட்டினாள் ஆண்டாள். 3வதாக ஓங்கி உலகளந்த அப்படின்ற பாசுரத்திலே நாம சங்கீர்த்தன வைபவம், அது மேலுண்டான இந்த பலம், இதை காட்டினாள். 4வதாக ஆழிமலை கண்ணா அப்படின்ற பாசுரத்துல பாகவத வைபவம் அப்படின்றத காட்டினாள். இன்றைய தினம் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குதல் தேல் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்ற இந்த பாசுரத்தாலே பிரம்மஜானிக்கு அந்த பிரம்மஜானத்தினுடைய சிறப்பென்ன, அந்த பிரம்மஜானம் எப்பேற்பட்ட வைபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த ஞானிக்கு அப்படின்றத காட்டி கொடுக்கிறாள். இதுல விஷயம் என்னன்னா, ஆழிமலை கண்ணா அப்படின்ற பாசுரத்தாலையும் ஓங்கி உலகளந்த அப்படின்ற பாசுரத்தாலையும் ஆழிமலை கண்ணா அப்படின்ற பாசுரத்தாலையும் அந்த பர்ஜன்ய தேவதை எல்லாம் நியமிச்சா பிரார்த்திச்சா எல்லாம் சரி. அதாவது ஒரு மங்களத்தை ஆசாசனம் பண்ணினாள், அதே மாதிரி பர்ஜன்ய தேவதையை குறித்து நியமித்தாள். இதெல்லாம் நடந்த உடனே பக்கத்துல இருந்த தோழி கேட்டாளாம், மா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற விஷயமா, நமக்கு எல்லாம் கர்மா அப்படின்றது நம்ம பாதிக்கும், ஏன் இந்த சம்சார மண்டலத்தை கர்மான்றது நம்ம பாதிக்கிறதே, அந்த கர்மான்றது பாதிக்கிறச்சே இந்த கர்மான்றது பாதிக்கிறச்சே நமக்கு இந்த பலன் தான் எப்படி உண்டாருது, இந்த பலன்களுக்கு அதுதான் பிரதிபந்தகமா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டால், அதுக்குதான் ஆண்டாள் சொல்றா, கஷ்டப்பட வேண்டாம், இந்த எம்பெருமானை நாம தியானம் பண்ணினால் அந்த ஞானம், அந்த எம்பெருமான் பத்தின ஞானம் இருக்கிறதே அதுவே கர்மங்களை எல்லாம் நாசம் பண்ணும். அந்த கர்மங்கள் எல்லாம் நாசம் பண்றபடியாலே நமக்கு எந்த விக்னங்களும் வாராது.
இதுதான் காட்டக்கூடிய விஷயம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்றான். மாயன் மாயன் அப்படின்னு அர்த்தம் ஆச்சரிய சேஷ்டிதன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆச்சரியமான குணங்களை உடையவன், ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்ரீ வைகுண்டநாதன் அப்படின்னு வியாக்கியானத்தை காட்டுறான். வைகுண்டநாதனை ஏன் இங்க சொல்லணும்? இது முன்னாடியே நாராயணனே நமக்கே பரதுருவான்னு வைகுண்டநாதனை சொல்லியாச்சே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த கண்ணனை அனுபவிக்க புக்காளா ஆண்டாள். கண்ணனுடைய சௌலபியம் சௌசீல்யங்கள் எப்படி இருக்கிறது, அது அந்த சௌலபிய சௌசீல்யங்கள் அனுபவிக்கணுமே அப்படின்னு பார்த்தவள். அதுலெல்லாம் நான் இழிய முடியாது, அது ரொம்ப ஆழமான துறை ஆனபடியாலே அது ரொம்ப ஆழமான துறை ஆனபடியாலே கொஞ்சம் ஆழம் கம்மி இருக்கிற அந்த வைகுண்டநாதனத்துல போகலாம். அங்கதான் சௌலபியம் சௌசீல்யம் எல்லாம் கம்மியா இருக்கும், அங்க பரத்வம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா. ஆனா அந்த நீர்மை அங்க இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு சின்ன ஊருக்கு தான் அவன் தோன்றினான், ஆனா அங்க மொத்தம் ஒரு நாடுக்கே அவன் முகம் கொடுத்து அந்த கைங்கரங்களை கொள்றானோ இல்லையோ. ஆனபடியாலே அந்த சௌலபியாதிகள் எல்லாம் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல அவனுக்கு அந்த ஆண்டாளுக்கு இன்னும் ஜாஸ்தியா தோணுடுச்சு. ஆனபடியாலே இந்த கண்ணனை அனுபவிக்க வந்தவள் முதல்ல மாயன் அப்படின்னு அந்த வைகுண்டநாதனை பாடுறான். மாயனை, அந்த வைகுண்டநாதன் இருக்கிறானே அவன் எப்பேற்பட்டவன்னா மண்ணு வடமதுரை மைந்தனை. அந்த வடமதுரையில வந்து பிறந்தான். அவன் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து காரியங்கள் பார்த்தான் இல்ல, அவனுக்கு எங்க ஆசைன்னா நம் கூட பிறக்கிறதுல ஆசை. அந்த மதுராபுரி அப்படின்னு இருக்கிறத அந்த மதுரையில வந்து அவதரித்தான். தேவகியினுடைய பிள்ளையாக, தேவகி வசுதேவர்களுக்கு பிள்ளையாக மதுரையில அவதரித்தான். அது மண்ணு வடமதுரை அப்படின்றாலே எதனாலே அப்படின்னா எல்லா யுகங்கள்லயும் அவதாரம் உண்டு, பெருமாளுடைய அவதார சம்பந்தம் உண்டு அந்த மதுரைக்கு அப்படின்னு காட்டுறார். வாமனனுடைய சம்பந்தம் கிருதயுகத்துல, வாமனனுடைய சம்பந்தம் திரேதாயுகத்துல சத்ருக்னாழ்வான் மூலமாக பெருமாள் சம்பந்தம், துவாபர யுகத்துல இருக்கவே இருக்கு, கண்ணனே பிறந்துட்டான். இந்த மாதிரி யுகந்தோறும் அந்த மதுரையோட அவதாரங்கள் சம்பந்தம் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஊர் மதுரை, வடமதுரை. மண்ணு வடமதுரை மைந்தனை. இங்க மைந்தன்னா மிடுக்கன் அப்படின்னு காட்டுறான். ரொம்ப சக்திசாலியா வந்து பிறந்தானா. என்ன சக்தி கண்ணன் பிறக்கிறச்ச என்ன சக்தி காட்டினான்னா தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்னல் அப்படின்னு காட்டுறாள். அவ எம்பெருமான் தான் வந்து அவதரிக்கிறச்சவே தன்னுடைய தந்தை காலில் இருந்த அந்த சங்கிலி, விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கிலி அதெல்லாம் அறுத்துண்டே வந்து பிறந்தான். கையை கட்டி போட்டிருந்தா, காலை கட்டி போட்டிருந்தா. ஆனா அந்த கண்ணன் அவதரிக்கிறச்சவே அதெல்லாம் விடுவிச்சுண்டே வந்து அவதரிச்சான். அப்படியாக தான் அந்த வசுதேவன் கண்ணனை அந்த ஏழை பண்ணிட்டு போய் கோகுலத்துல விட பிராப்தமாச்சு அப்படின்னு தான் பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கண்ணன் பிறந்தால் நம்முடைய சம்சாரம் அப்படின்ற அந்த பந்தத்தை விடுவிச்சுண்டே கண்ணன் அவதரிக்கிறான். அவருடைய அவதாரத்தால நம்முடைய பந்தங்களை விடுவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் காட்டுறது மண்ணு வடமதுரை மைந்தனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை. இந்த யமுனை இருக்கிறதே இந்த தூய பெருநீர் அப்படின்னா, தூய பெருநீர் அப்படின்னா ரொம்ப தூய்மையான சுத்தமான பெரிய தீர்த்தத்தையுடைய யமுனை. என்ன சுத்தி அந்த யமுனைக்கு? என்ன சுத்தின்னா வேற ஒன்றும் இல்லை, வசுதேவன் அந்த அந்த அதாவது அந்த ஆவணி மாசத்துல ரோஹிணி நட்சத்திர கண்ணன் பிறந்த அன்னைக்கு ராத்திரியே அந்த கண்ணனை ஆய்ப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோகுலத்துக்கு மாத்தினாரோ இல்லையோ வசுதேவன். கண்ணனுடைய நியமனம் அடியாக என்னை கொண்டு போய் எங்க ஆயர்பாடியில நந்தகோபனுடைய பவனத்துல என்னை விட்டுடு, அங்க இருக்கிற அந்த யோகமாய் அப்படின்ற குழந்தை இங்க அழிச்சுன்னு வா அப்படி இதெல்லாம் சொல்ல. இவன் அழிச்சும் போறச்சே, அந்த கண்ணனை அழிச்சும் போறச்சே அன்னிக்கா பார்த்து பெரிய மழை, கனமழை. ஒரு வருஷா காலம், அதாவது மழை காலத்துல ஒரு கனமழை. அதுல அந்த அந்த ஆறானது, யமுனை ஆறானது பெரிய பிரவாகம் விட்டு பெருகிறது. அப்பேற்பட்ட அந்த யமுனை எப்படி கடக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணார் வசுதேவர். ஆனாலும் கண்ணன் சொல்லியிருக்கார், பார்த்துருவோம் என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு. கால் வச்ச உடனே போனார் ஒரு அடியா உள்ள போறார். அது கொஞ்சம் நதி உள்ள இறங்குறார். இறங்கி கிட்டத்தட்ட மார்பு இல்லை கழுத்து வரைக்கும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜலம். அந்த வந்த உடனே என்னாச்சுன்னா அந்த மேலே கூடையில தலையில கண்ணனை ஏழை பண்ணி போயிட்டு இருந்தாரோ இல்லையோ, அந்த கண்ணனுடைய பாத ஸ்பர்ஷமாச்சு யமுனைக்கு. உடனே வத்தி கொடுத்தாள், யமுனையானவள் வத்தி கொடுத்தாள், அதாவது முழங்கால் அளவுக்கு ஆயிட்டாள் அப்படின்னு காட்டுறது. அதுதான் தூய்மை, அந்த யமுனைக்கு இருந்த தூய்மை.
கண்ணனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக நான் வழி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு முழங்கால் அளவுக்கு ஆயிட்டாளாம். உடனே கேட்டாள், அதை முதல்ல ஆக வேண்டியதானே. அந்த வசுதேவன் கழுத்தூருக்கு ஜலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா வேற ஒன்றும் இல்லை, யமுனைக்கு ஒரு ஆசை, கண்ணனுடைய திருவடியை தொட்டுட்டு அப்புறம் இறங்கலாம் அப்படின்னு. ஆனப்படியால திருவடியை தொட்ட உடனே இறங்கிட்டா, அந்த முழங்கால் அளவுக்கு வத்தி போயிட்டார். அந்த மாதிரி அந்த யமுனை கைங்கரியம் பண்ணாலையோ தூய பெருநீர் அப்படின்னு காட்டின ஆச்சாரியர். 2 பேர் இருக்கா, 2 பேர் பக்கத்துல நிக்கிறாச்சே, சுவாமி இவர் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு ஒருத்தரை குறிச்சு காட்டினாள். நம்ம சொல்லாமலே இன்னொன்னு என்ன பலிக்கும், இன்னொருத்தருக்கு அந்த புத்தி சாமர்த்தியம் போராதுன்னு ஆயிடும். நம்ம சொல்ல வேண்டாம், தன்னடியா பலிக்கும். இவர் ரொம்ப புத்திசாலி அப்படின்னா அடுத்தவருக்கு இன்னொரு அந்த சாமர்த்தியம் போராதுன்னு ஆயிடும் இல்லையோ. அந்த மாதிரி யமுனையை பார்க்கறச்ச தூய பெருநீர் யமுனை அப்படின்னா ஆண்டாள். அப்போ அந்த தூய்மை இல்லாத ஒரு நதி இருக்குன்னு அர்த்தம் இல்லையோ. அது எதுன்னு கேட்டா கோதாவரின்னு ஒரு நதி இருக்கு. அந்த கோதாவரிக்கு தூய்மை இல்லை, தூய்மை அற்று போச்சு. ஏன் அப்படின்னா ராமாவதாரத்துல அந்த சீத்தை அபகரணம் பண்ணி போன காலத்துல நதியே கண்டாயா, மானே கண்டாயா, மரமே கண்டாயான்னு ராமன் கேட்டுட்டே போறச்சே, இது முன்னாடியே சீதா சொல்லி வச்சிருக்கா. இந்த கோதாவரியை பார்த்து க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாபகரதி ராவணஹா, இந்த சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போறான்னு, மானே எம்பெருமானை பார்த்து சொல்லு, நதியே எம்பெருமானை பார்த்து சொல்லு, எல்லாரும் ராமனுக்கு சொல்லுங்கோ, நான் சீதை ராவணனால அபகரிக்கப்பட்டேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருக்கா. அந்த போன இடத்துல அந்த கோதாவரி பெருகின்றிருக்காளே, ராமன் வந்து கேட்கிறார், நதியை பார்த்து கேட்கிறார், நதியே சீதையை கண்டாயா, மானே சீதையை கண்டாயா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கிறச்சே யாருமே வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா ராவணனுடைய பயம், அவன் எங்கே வந்து என்னை ஹிம்சிக்க போறானோன்ற பயம், நான் எங்கேயாலும் விட்டு கொடுத்தா அவன் எங்கே வந்து ஹிம்சிக்கிறானோன்ற பயம். ஆனபடியால வாயே திறக்கல. இத்தனைக்கு ராவணன் இருந்தது எங்கேயோ தூரத்து லங்கையில இருக்கான். இது எங்கேயோ நடு பிரதேசத்துல, பாரதத்துடைய நடு பிரதேசத்துல இருக்கு இந்த கோதாவரி. இத்தனை தூரம் இருந்தும் அந்த ராவணனுடைய பயத்தாலே கைங்கரியத்தை இழந்தது. ஆனா யமுனை எப்படி இருக்கு பாருங்க, கம்ச பவனத்தை ஒட்டியே ஓடுறது. அது எங்கேயோ தூரத்துல இல்லை, கம்சனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஓடுறது, அதை தொட்டுண்ட ஓடுறது. ஆனா கம்சனுடைய பயமே இல்லை, என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு கண்ணனுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு முழங்கால வத்தி கொடுத்தது இல்லையோ தூய பெருநீர் அப்படின்ட்டான். அப்பேற்பட்ட தூய பெருநீர் யமுனை துறைவனை, அந்த யமுனை துறையில அந்த யமுனை துறையை உடையவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்தில தோன்றும் அடிவிளக்கு அப்படின்னு காட்டுறான். அதாவது ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கான், அவன் வந்து ஆயர் குலத்தில தோன்றினான். அதாவது பரத்வத்தை உடையவன் சௌலபியத்தோட தோன்றினான். அதே மாதிரி இந்த மாயனை மன்ன வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அப்படின்றாலே என்ன அர்த்தம்னா, இங்க மதுரையில பிறந்தான் ஒரு ஜோதிஷா. விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார், தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா அப்படின்னு. இந்த எம்பெருமான ஆனா இந்த அச்சுத பானுனா மகாத்மனா, அந்த அச்சுத பானு இருக்கிறாரு. அச்சுத பானுன்னா அந்த பெருமாளை ஒரு சூரியனா வச்சுக்கோங்க. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு கிழக்கு திசை அப்படின்னு வேணுமோ இல்லையோ, அந்த கிழக்கு திசை எதுன்னா தேவகி கர்ப்பம். ஆனா பிறந்த அந்த கிழக்கு திசையில அங்கேயே உட்காந்துருக்குமா இந்த சூரியன் இல்லை, அது கிளம்பி இந்த மேற்கே வந்துட்டு வரோம் இல்லையோ. அந்த மாதிரி பிறந்தன்னைக்கே அப்படி கிளம்பி இந்த யசோதை கிட்ட வந்துட்டார் கண்ணன். அப்போ பிறந்தது தேவகி கிட்ட, அது பூர்வ சந்திகை. அங்கெல்லாம் கிளம்பி வந்து சேர்ந்தது இந்த விருந்தாவனத்துல, அதாவது கோகுலத்துல. அதுதான் அந்த கோகுலத்துல ஆயர்பாடி அப்படின்னு சொல்றாலே ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு அப்படின்னு காட்டுறான். அப்போ பெருமாள் உதிச்சது ஒரு இடத்துல, வந்து சேர்ந்தது ஒரு இடத்துல. அது மட்டும் தானா, அந்த ஆயர் குலத்துக்கே ஒரு அலங்காரமா இருக்கிற ஒரு மங்கள தீபமா இருந்தாரா கண்ணன். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் அப்படின்னா வயிற்றுல ஒரு தழும்பு இருக்கான் பெருமாளுக்கு. எதனாலே எனக்கா, அன்னைக்கு ஒரு நாள் யசோதை கட்டி போட்டாலோ இல்லையோ, அந்த கட்டின அந்த கட்டு அது அப்படியே தழும்பா இருக்கிறதாம் பெருமாளுடைய வயிற்றுல. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு பாசனம். அந்த கயிறு எப்பேற்பட்ட கயிறால கட்டியிருக்கா யசோதை அப்படின்னாக்கா, கண்ணி நுண் சிறு தாம்பு 3 விஷயங்களை சொல்றாங்க. கண்ணி அதாவது கண்ணியா இருக்கு, ஒரு பெரிய கயிறா இல்லை, கண்ணியா இருக்கு. 2வது கண்ணி நுண்மையா இருக்கிறது. அதாவது அங்கதான் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். கட்னா இந்த தோலுக்குள்ள அந்த
அந்த தோலை உரிச்சு உள்ளே போயிடுறதா, அந்த தோலை மீறிய உள்ளே போயிடுறதா அந்த கயிறு. அந்த மாதிரியான கயர் கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ணா பண்ணிய பெருமாயின் அப்படின்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ. அப்போ அப்பேற்பட்ட அந்த கயராலே அவள் கற்றிருக்கிறபடியாலே இந்த வயிற்றுல ஒரு தழும்பு இருக்கிறதா. ஒரு சரித்திரம் சொல்றது உண்டு. நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்து உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் அவர் அதாவது உற்சவ காலங்களில் திருமஞ்சனம் கண்டுறார் இல்லையா, கைலியை சாத்துப்பார். இங்கே மாறுவோருக்கு கைலியை சாத்துட்டு இருப்பார். அந்த கையிலே சாத்தி திருமஞ்சனங்கள் எல்லாம் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி அலங்காரங்கள் அப்படின்னா நல்லா அந்த வேஷ்டிகள் எல்லாம் உத்தரியங்கள் எல்லாம் எல்லா திருவாபரணங்கள் எல்லாம் சாத்திட்டு வரும். இதுக்கு நடுவில் அவருடைய மார்பில் இருக்கிற அந்த அதாவது அவருடைய உதரத்தில் இருக்கக்கூடிய அந்த தழும்பு, அந்த யசோதை இன்னைக்கு கட்டி போட்டாலே அந்த தழும்பு இருக்கு. ஆனால் அது சேவையாக மாட்டாது, சுலபத்தில் சேவை ஆகிறதில்லை. ஒரு நாள் இந்த திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே நஞ்சியர் அப்படின்ற ஆச்சாரியன் திரை பின்னாடி விலக்கி பார்த்துட்டே இருந்தாராம். அந்த மாதிரி அந்த திரை பின்னாடி விலக்கி பார்த்துட்டு இருக்கிறச்சே பக்கத்தில் இருக்கிறவ கேட்டா, என்ன சுவாமி அப்படி சேவிக்கிறது அப்படின்னா அவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, அன்னைக்கு யசோதை தாம்பால கட்டி அந்த தழும்பு இருக்குன்னாலே இந்த பெருமாவுடைய வயிறில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தாராம். அது சுலபத்தில் சேவை ஆகாது. ஆனால் அந்த தாம்பு அந்த தழும்பு இருக்கிறதோ இல்லையோ, அந்த தழும்பால அவர் என்ன காட்டுறார் அப்படின்னாக்கா, தான் பெத்த வயிறுக்கு ஒரு பட்டம் கட்டுறார்னு சொல்றார் ஆச்சாரியார். அதாவது இப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இந்த யசோதையால கட்டுப்பட்டான், யசோதைக்கு அடங்கி அவள் இட்ட வழக்கா இருந்தான் அப்படின்னு காட்டுறது. யசோதை கட்டி போட்டாலே இந்த கண்ணனை கட்டி போட்டவள் அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சா இதை அழுத்துக்கோ அப்படின்னா கண்ணன் கதறான். ஐயோ என்னால ஆகலையே முடியலையே, இதை அவுத்துடு, இந்த கட்டை அவுத்துடு அப்படின்னு அலறான். ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி எல்லாருக்கும் சம்சாரம்ன்ற பந்தனத்தை விடுவிக்கிறவரே நீர் தானே, சம்சாரத்தை விடுவிக்கிறவங்க இந்த தாம்பு கயிறை விடுவிச்சுக்க முடியாதுன்னா? இல்ல சம்சாரத்தை விடுவிக்கிறது ரொம்ப சுலபம், ஏன்னா நான் கட்டினது. இந்த கயிறை என்னால அவிழ்க்க முடியாது, ஏன்னா இந்த பக்தர்கள் தங்களுடைய பிரேமத்தால கட்டினது. இது உங்களுடைய கர்மாவால கட்டினது, நான் அவுத்துடலாம். இது பக்தர்களுடைய பிரேமத்தால கட்டிருக்கிறதோ இல்லையோ, என்னால அவிழ்க்க முடியாது, அந்த பிரேமத்தை நான் மீற முடியாது. ஆனபடியால அவுத்துடுன்னு கதறினானா யசோதையை பார்த்து. அதை காட்டாரங்க ஆச்சாரியர்கள். இந்த சர்வலோக மகேஸ்வரேஸ்வரன் இருக்கிறவன், சர்வ சக்தியானவன், அந்த பந்தனத்தை தான் கட்டுண்ணப்பட்ட அந்த பந்தனம் இருக்கிறதே அதை தன்னால அவிழ்க்க முடியல பாத்தீங்களா. அதனால என்ன தெரியறதுன்னா, தான் பெத்த வயிறுக்கு ஒரு பட்டம் கட்டுறானா. என்னோன்பு நோற்றாள் போலோ இவனை பெத்த வயிறுடையாள். இந்த எம்பெருமானையே தான் பெற்றிருக்கிறாளே, என்ன விரதம் அனுஷ்டானம் பண்ணியிருந்தாலோ யசோதை தெரியலையே. கண்ணனை பெத்தெடுத்தாளே, தேவகி என்ன விரதம் பண்ணாலும் தெரியலையே, கண்ணனை பெத்தெடுத்தாளே அப்படின்னு அந்த பெத்த வயிறுக்கு ஒரு பட்டம் கட்டி வைக்கிறாளா. கௌசல்யா சுப்ரஜா ராமா, விஸ்வாமித்திரருடைய வார்த்தை. நம்ம நித்யா சுப்பிரபாதம் சேவிக்கிறோமே, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தனே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானிகம் அப்படின்னு பாடுறோமே. அந்த இடத்துல கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு எதனால பாடுறது அப்படின்னா விஸ்வாமித்திரர் சொல்றார். அந்த விஸ்வாமித்திரருடைய வார்த்தை அவர் சொல்றார். அதாவது 4 மணிக்கு எழுப்ப ஆரம்பிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. 6 மணி வரைக்கும் என்ன ஆச்சுன்னா கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக இதை சொல்லிட்டே உட்காந்துருந்தாரா. என்னன்னா இந்த ராமன் அவனுடைய அழகை பார்த்துட்டு, அவருடைய பரத்வம், அவருடைய குணங்கள் எல்லாம் பார்த்துட்டு எப்பேற்பட்ட பிள்ளையே பெற்றிருக்கா அந்த கௌசல்யா சுப்ரஜாக. கௌசல்யா என்ன பாக்கியம் பண்ணாலும் அந்த கௌசல்ய பிள்ளைய இருந்தானே கௌசல்யா சுப்ரஜாக. இதையே சொல்லிட்டு இருந்தான்னா அதுதான் இங்க காட்டுறார். அந்த ஆய குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாய் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அந்த பெத்த வயிறுக்கு ஒரு பட்டம் கட்டின பிள்ளை, அவனை நாம் எப்படி வந்து சேவிக்கிறோம்னா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூயோமாய் வந்து நாம சுத்தமா தீர்த்தமாடி இந்த சுத்தமான வஸ்திரத்தை எல்லாம் உடுத்துண்டு இந்த மாதிரி வந்துன்னு அர்த்தமானா அது நேரம் மறுத்து காட்டுட்டார் எங்க வியாக்கியானத்துல. அப்படி கிடையாது, இருந்தபடியே வருதுதான் தூய்மை அப்படின்னா. சுவாமி நாம எத்தனை அழுக்கோட இருக்கோம், நாம இருந்தபடியா வந்தா தூய்மை அப்படின்றா? இல்ல நாம இந்த அழுக்கோட போனாதான் எம்பெருமானுக்கு தூய்மையா தெரியறதா. ஏன் அப்படின்னாக்கா, நான் எம்பெருமானே உபாயம்னு இருக்கிறவா, நான் எனக்கு சுத்தி தேடிக்கிறேன், என்னுடைய ரட்சணத்தை நான் பண்ணிக்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட வர்றேன்னா அதுக்கு என்கிட்ட ஏன் வர அப்படின்னு கேட்டு ஒரு கண்ணன். அப்போ அந்த தூய்மை இருக்கிறதே, அந்த தூய்மை என்னன்னா நாம் இருந்தபடியே போறது. விபீஷணாழ்வான் வந்தார். அந்த விபீஷணாழ்வான் வந்து இக்கரையில வந்து ராமன் கிட்ட சரணாகதி பண்ற காலத்துல அங்கதான் காட்டுறா நம்மளோட ஆச்சாரியர்கள். வந்தார், சமுத்திரத்துக்கு மேல நின்று பெரிய குரலோட, வானர வீரர்களே போய் ராமனுக்கு போய் விண்ணப்பிங்கோ, அதாவது
நிவேதகித மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே எல்லாம் சொல்கிறாரு. அந்த காலத்தில் என்ன தூய்மையோட வந்தார், குளிச்சுட்டு வந்தாரா? அங்கே பக்கத்தில் சமுத்திரம் இருக்குது, ஒரு மூழ்கி வந்து வர வேண்டியது தானே, வரல. என்னன்னா இருந்தபடியே வந்து சரணாகதி பண்ணுறதா நம்முடைய ஸ்வரூபமே ஒழிய நான் இதுக்கெல்லாம் ஒரு தூய்மை அப்படி தனியாக தூய்மை அப்படின்னு தேட மாட்டேன், இருந்தபடியே சுத்தி அப்படின்னு காட்டுறார். அந்த மாதிரி வந்து தூயோமாய் வந்துனா தூமலர் தூவி தொழுது. தூமலர் அப்படின்னா தூய்மையோடு இருக்கிற மலர், புஷ்பங்கள் இருக்கிறதே அது சுத்தமாக இருக்கணும்னா. என்ன சுவாமி, ஒரு அலம்பி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் மறுநாள் காலத்தில் கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை. இங்கே தூய்மை என்ன சொல்றதுன்னா சுருள் நாராத பூ, மடி தடவாத, நம்ம ஆச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான், மடி தடவாத சோறு, சுருள் நாராத பூ, சுண்ணாம்பு கலவாத சந்தனம், இதெல்லாம் தான் தூய்மையாக காட்டுறதுன்னா. நம்ம ஆற்றுக்கு யாரான வரா விருந்தாளிகள் அப்படின்னு யாரும் வர அதிதிகள் வந்த உடனே நாமளும் சரி வந்திருக்காளே, நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் வந்திருக்காளே அப்படின்னு ஆசையாக சோறு பண்ணி அவளுக்கு சோறிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோம். அந்த சோறிட்டதுக்கப்புறம் நாம் அவளுக்கு பார்த்து மடியெல்லாம் தடவி நான் இத்தனை சோறிட்டேனே எனக்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் நாம் கண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிட்டுருக்கோம். இத்தனை புஷ்பங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் பெருமாள் முன்னாடி, பெருமாளே இந்த புஷ்பங்கள் கொடுக்குற எனக்கு அதாவது சங்கல்பம் எப்படி இருக்கும்? க்ஷேம ஸ்தைரிய விஜய வீரிய ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்தியர்த்தம் அநேக வஸ்து தன கனக வஸ்து வாகனாதி சகல ஐஸ்வர்ய சமிருத்தியர்த்தம் அப்படின்னு இந்த மாதிரியா சங்கல்பம் பண்ணி வைக்கணும். கொடுக்குற ஒரு புஷ்பம் கேட்கறது இத்தனை. இதுக்கு தான் சுருள் நாரு பூ அப்படின்னு பேர். இந்த சுருள் நாராத பூவை நாம் பெருமாளுக்கு தூவணும், அந்த பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதே ஒரு உத்தேசமாக பெருமாள் சமர்ப்பிக்கணும். இதை கொடுக்குறேன் அதை கொடுன்னு கேட்கறதில்ல. ஆச்சரியமாக ஒரு சரித்திரம் சொல்கிறது உண்டு. மாலாக்காரர் அப்படின்னு ஒருத்தர் அந்த மதுரையில் வாசம் பண்ணிருந்தார். கண்ணன் ஒரு 10 வயசு பிள்ளை, அந்த கண்ணனை எப்படியானோ கொன்னுடணும் அப்படின்னு கம்சன் யோசனை பண்ணா. வேற எந்த வழியும் நடக்கல. சரி கடைசியில் நானே அவனை கொன்னுடுறேன், அவனை மதுரை கழிச்சும்பா அப்படின்னு அக்ரூரர் ஆரம்பிச்சார். ஆனால் அனுப்புறச்ச வில் யாகம் நடக்கிறது, அந்த யாக வியாஜமாக அவனை அழிச்சும்பா அப்படின்னார். வந்துட்டார், கண்ணனும் பலராமனும் வந்துட்டார். மதுரை வந்தவர் அக்ரூரன் கூட வந்தவர். அக்ரூரன் சொல்றா, அக்ரூரா நீ கொஞ்சம் முன்னாடி போ, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு மதுரை வந்துட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் ஊரெல்லாம் நடந்து சுற்றி பார்த்துட்டு உள்ளே வரேன் அப்படின்னா. அப்படி சுற்றி பார்த்து வர்ற இடத்துல பல விஷயங்கள் நடக்கிறது. அதாவது ஒரு வண்ணார் இடத்துல வஸ்திரத்தை வாங்கிட்டார், ஒரு கூனி இடத்துல சந்தனத்தை வாங்கிட்டார், இதெல்லாம் நடந்தது. அந்த இடத்துல கூனி இடத்துல சந்தனம் கேட்குறச்சே அந்த கூனியை கேட்குறார், சந்தனம் கொடு. அவள் கம்சனுக்குன்னு எடுத்து போயிட்டு இருந்தா சந்தனத்தை. இவளை பார்த்தா இந்த கண்ணனையும் பலராமனையும் பார்த்த உடனே யாரோ வழிபோக்கர்கள் என்னை கேட்குறா, அதாவது பூர்த்தியாக பார்க்கல, யாரோ வழிபோக்கர்கள் என்னை கேட்குறான்னு ஏதோ ஒரு கேவலமான ஒரு சந்தனத்தை கொடுத்துட்டாளாம். கண்ணன் சொன்னா, கூனி என்ன இப்படி பண்ணிட்டேன், நம்மளை யாரும் பார்க்காமையே இந்த மாதிரி கேவலமான ஒரு மட்டமான சந்தனத்தை கொடுத்துருக்கே, அப்படி இல்லை, என்னை கொஞ்சம் திரும்பி பார், என்னுடைய அழகுக்கு சரி வரும்படிக்கு ஒரு சந்தனத்தை கொடுன்னா. கூனி திரும்பி பார்த்தா, கண்ணனை ஏற இறங்க பார்த்தா, ஆச்சரியம் பட்டு போனா. உன்னுடைய திருமேனிக்கு தகுந்த சந்தனம் என்கிட்ட இல்லை, இருக்கிறதுலே சிரேஷ்டமான கொடுக்கலாம ஒழியா உன் திருமேனிக்கு தகுந்த சந்தனம் கேட்டால் என்கிட்ட இல்லை. ஆனபடியால எம்பெருமானே இந்தா இருக்கிறதுலே ரொம்ப சிரேஷ்டமான சந்தனம் உனக்கு அப்படின்னு கொடுத்தா. ஆழ்வார் அதான் பாடுறார், பூஷும் சார்ந்த என் நெஞ்சமே, உனக்கு சந்தனம்னு புதுசாக எல்லாம் உனக்கு சமர்ப்பிக்க முடியாது, நான் கொடுக்குற சந்தனம் தெரியுமா என்னுடைய மனசுன்னு ஆழ்வார். அதே உனக்கு சந்தனம், அந்த சுத்தமான மனசு இருக்கிறது இல்லையோ அதே உனக்கு சந்தனம்ட்டார். இந்த மாதிரி அந்த கூனி அந்த சுண்ணாம்பு கலவாத சந்தனம் இருக்கிறத அதே கொடுத்தா. அவ்வளோ ஆச்சரியம். அந்த கூனி அந்த சுத்தமான சந்தனத்தை கொடுத்த உடனே அந்த கூனை நிமிர்த்தினார், அவளுக்கு விசேஷமான அனுகிரகம் பண்ணார், கிளம்பி போயிட்டார். கிளம்பினவர் எங்கே போனார்னா அடுத்தது பெரிய ராஜவீதிகளெல்லாம் விட்டார், அந்த குறுக்கு வீதிகளெல்லாம் விட்டார், ஏதோ சந்துக்குள்ளே புகுந்தார், ஏதோ ஒரு முடுக்கில் போய் நின்றுட்டார். அங்கே ஒரு குடிசை, டொப்புன்னு வாசல் கதவை தட்டுறார். அந்த திறந்தா அந்த மாலாக்காரர் பூ தொடுக்கிறவருடைய வீடு, அவருடைய ஒரு குடிசை. அவர் வெளியில வந்து பார்த்தா இவா 2 பேரும் நிற்கிறார். ஆடி போயிட்டார் இந்த மாலாக்காரர். பிரசாத பரமௌநாதோ மமகே ஹமுபாகதோ தன்யோஹம் அர்ச்சயிஷ்யாமித்யாக மால்யோபஜீவன. இத்தனைக்கும் ஒரு மாலை தொடுத்து அதை வித்தால் தான் அன்னைக்கு சாப்பாடே அவருக்கு. அன்னைக்கு உணவே அந்த மாலையை வித்தால் தான் கிடைக்கும்.
ஆனா கண்ணனுடைய திருமேனியை பார்த்தாரோ இல்லையோ, அவருடைய அந்த வருமானத்தை பத்தி கவலையே பண்ணல. இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து அந்த கண்ணனுக்கு சாத்தி, இதெல்லாம் நான் பெத்த பேர் பிரசாத பரமௌநாதோ மமகேக முபாகத்தோ, நான் என்ன பாக்கியம் பண்ணினோ தெரியலையே, எம்பெருமான் இந்த மாதிரி வந்து நிற்கிறாரு, இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் அப்படின்னு ஆழ்வார் பாடுறபடிக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சுருள் நாராத பூ, சுண்ணாம்பு கலவாத சந்தனம், மடி தடவாத சோறு, விதுராழ்வான் வீட்டுக்கு போனார் கண்ணன். தூதனா போறாச்சே விதுராழ்வான் மாளிகைக்கு போனார். அதாவது விதுராழ்வான் குடிசை, அந்த திருமாளிகை எப்படி சொல்றது, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போன உடனே விதுராழ்வானுக்கு ஒரே பதட்டம். ஐயோ கண்ணன் வந்திருக்காரே, நான் என்ன பண்ணுவேன். அந்த பதட்டத்தால் அவர் என்ன பண்ணார்னா உட்காத்தினார். ஒரு ஆசனம் போட்டு உட்காத்தி, நான் வாழைப்பழம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சவர் தோலா உரிச்சார். பழமா கீழே போட்டார், தோலா கொடுக்குறார் கண்ணனுக்கு. அந்த கண்ணன் அதை தோல்னு கூட பார்க்கல, அதை எடுத்து சாப்பிட்டுட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த தேவியார் வந்து கொஞ்சம் அந்த விதுரருக்கு சொன்னாராம், சுவாமி என்ன பண்ணுறது, தோலை பழங்கள் எல்லாம் கீழே கிடக்கிறது, தோலா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா. அப்போ விழிச்சார் இந்த விதுராழ்வான், பார்த்தார், ஐயோ அபச்சாரம் பட்டேன், இந்தா இப்போ நான் பழத்தையே கொடுக்குறேன், தோலா உரிச்சு பழத்தை கொடுக்குறாச்சே. கண்ணன் போர் விதுரா, எனக்கு வயிறு நெரும்பிடுச்சுன்னார். சாப்பிட்ருக்கிறது ஒரு தோல், இதுக்கா வயிறு நெரும்புன்னா, நீ கொடுக்குற தோலாலையும் வயிறு நெரும்பாது, நீ கொடுக்குற பழத்தாலையும் வயிறு நெரும்பாது. இத்தனைக்கு உலகமுண்ட பெருவாயின்னு 7-14 லோகங்கள்லேயே என் வயிற்றில் வச்சுக்கிறவன், இதுக்கு பழம் கொடுத்தா தோல் கொடுத்தாவா எல்லாம் பசையானோம் இது இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கலங்கி, அந்த பக்தியால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எனக்கு ஒரு காரியம் பண்ண தெரியுமா, அந்த பக்தி தான் என்னுடைய வயிறை நெருப்போம், அது நன்னாவே நெறிஞ்சுடுத்து எனக்குன்னார். இதுதான் சொல்றார் தூமலர்னா அந்த சுத்தமான புஷ்பங்களை எடுத்து சமர்ப்பிக்க வேணும் பெருமாளுக்கு. தூமலர் தூவி தொழுது நம்ம கையை கூப்பி வாயினால் பாடி. வாய் கொண்ட பிரயோஜனம் என்னன்னா பெருமாளுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்றது. அவருடைய திருநாமத்தை சொல்றதே வாய் கொண்ட பயன், நான் கொண்ட பயன். ஜிப்பே கீர்த்தைய கேசவம் அப்படின்றார் குலசேகர பெருமாள். அந்த மாதிரி இந்த நாக்கு இருக்கிறது மற்றவாழை வீயறதுக்கு இல்லை, மற்றவாழை குறை சொல்றதுக்கு இல்லை, ஏதோ வேண்டாத பேச்சு பேசுறதுக்கு இல்லை. பின் எதுக்குன்னா பெருமாளுடைய திருநாமங்களை சொல்றதுக்கு. அதுதான் காட்டுறார். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, மனசால நாம சிந்தனை பண்ணால். இந்த கிரமம் எப்படி இருக்கு பாருங்க. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடினா. ஒருத்தர் கேட்டார், சுவாமி பாடுறதுனால வாயால தானே பாட முடியும், கண்ணால பாடுறாளா மூக்கால பாடுறாளா, எப்படி பாட முடியும், வாயால தானே பாடுறது. அப்ப என்ன வாயினால் பாடி அப்படின்னா ஒன்று வேற இல்லை. அதாவது பக்தியோட பாடாம ஏதோ வாய் மாத்திரத்தால பாடுறது, உள்ள பக்தின்ற ஈரமே இல்லாம வாய் மாத்திரம் பாடுறது, எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடுறதே அது பண்ணாலும் போரும். முதல்ல அதை ஆரம்பிங்கன்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கா, மனசார இந்த எம்பெருமான தியானம் பண்ணால் என்ன நடக்கிறதுன்னா எம்பெருமான் நமக்கு விசேஷமான அனுகிரகத்தை பண்றான். உடனே ஒருத்தர் விசாரம் பண்ணார், சுவாமி கிரமம் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. நான் ஏதான ஒரு காரியத்தை பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணணும்னு யோசிப்பேனா, அல்லது முதல்ல ஒரு காரியத்தை பண்ணணும்னு யோசனை பண்ணி நான் பண்றேன் சங்கல்பத்தை சொல்லி அது வாயால சொல்லி அந்த காரியத்தை பண்ணி முடிப்பேனா? முதல்ல மனசு வரும், அதுக்கப்புறம் தான் வாக்கு வரும், அதுக்கப்புறம் தான் செயலே வரும். அப்படிதானே நடக்கும் லோகத்தில். ஆனால் இங்கே நேர் மாறா காட்டிருக்காளே, தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கா அப்படின்னு நேர் ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறாளே. அப்போ என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, இது மூணத்தில் ஏதாவது ஒன்று பண்ணாலும் அமையும். ஒரு கரணத்தால் அந்த எம்பெருமான தியானம் பண்ணாலும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவனை தொழுதாலும் அதுவே நமக்கு பலனை அளிக்கும். அப்பேற்பட்ட அந்த முக்கரணங்களாலையும் அந்த எம்பெருமானை தொழுதால் என்ன நடக்கிறதுனா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதுருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும். பிழைன்னா கர்மம். இந்த முன்னாடி பண்ண கர்மங்கள், அதாவது எம்பெருமான பத்தின ஞானம் உண்டார்த்துக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ கர்மங்கள் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சே பண்ணியிருக்கோம். எம்பெருமானுடைய ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சல்ல கர்மம் பண்ண மாட்டோம், பாவங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் பழைய வாசனையால் பாவங்கள் நடந்து போகிறது. வேணும்னு மற்றவனை குறை சொல்கிறது இல்லை, ஆனால் முன்னாடி சொல்லி பழகியிருக்கேனோ இல்லையா, ஆனப்படியால் இப்போ மற்றவனை குறை சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். அப்போ இதுக்கு தான் போய பிழை பூதுருவான் நின்னனவும் 2 விதமான பாவங்களை காட்டுறா, பூர்வாகங்கள் உத்தராகங்கள்னு. இந்த 2 விஷயங்களும் இந்த 2 விதமான இந்த பாவங்களும் என்ன ஆகும்னா தீயினில் தூஷாகும்.
தூசுன்னா பஞ்சு, பருத்தி. ஒரு பெரிய பருத்தி மூட்டை எடுத்துட்டு தகதகதான் எரியிற அந்த நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? பொசிந்து போடும். அந்த அந்த பஞ்சு இருக்கிறது கூட உருவே காணாது. அந்த மாதிரி காணாமல் போய்டுறதோ இல்லையோ, அந்த பாவங்களும் இந்த எம்பெருமான தியானம் பண்ணினால், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணினால், எம்பெருமானை வந்து தொழுதால் நம்முடைய பாவங்களும் அதே கதி காணும் அப்படின்னு காட்டுறான். தீனில் தூஷாகும். ஆனபடியாலே எப்போ இந்த கர்மங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிடுறதோ அது மேலே நமக்கு நம்முடைய விரதத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது, எந்த தடங்களும் ஏற்படாது, தைரியமா பண்ணலாம் அப்படின்னு ஆண்டாள் காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்னும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய். செப்பு அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்கோ, அதுவே நமக்கு எல்லா நன்மையும் பயக்கும் அப்படின்றத சொல்லி இந்த பாசுரத்தை தலை கற்றாள் ஆண்டாள். இந்த முதல் 5 பாசுரம் இருக்கிறதே, இது மொத்தம் திருப்பாவைக்கே ஒரு அவதாரிக்கையும் காட்டுறான். முதல் 5 பாசுரங்கள் திருப்பாவைக்கு ஆண்டாள் சாதிக்கிற அவதாரிகை. 6ஆம் பாசுரத்துல அதாவது நாளைய தினம் நாம ஆரம்பிக்கிற புல்லும் சிலம்பினால் இந்த அந்த பாசுரத்துல ஆரம்பிச்சு மேலே மேலே இந்த கோபிகள் எல்லாம் ஒருத்தரத்தோட அழிச்சுண்டு போய் ஒரு திருமாளிக்கு கோபிகள் அழிச்சு போய் கண்ணனை போய் அடையறா அப்படின்றதான் விஷயம். இந்த முதல் 5 பாசுரங்கள்ல நாம முன்னாடி பார்த்துருந்த பாருங்க, பரத்வாதி பஞ்சகம் அந்த 5 நிலைகளையும் காட்டுறா. எப்படின்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்றச்சே வைகுண்டநாதனா இருக்கிற நிலை பரத்வம் அப்படின்றத காட்டுட்டா. பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் அப்படின்னு சொல்றச்சே க்ஷீராப்திநாதனா வியூக வாசுதேவனை காட்டினாள். 3ஆவதா ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்றச்சே விபவ அவதாரங்களை காட்டுட்டார். அதாவது விபவம்னா இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் சொன்னேனே, அங்க வாமன திரிவிக்ரம் அவதாரங்களை போத்துறாளோ இல்லையோ, அப்போ அந்த விபவத்தை காட்டினாள். 4ஆவதா ஆழிமலைக்கண்ணான் நேற்றைய பாசுரத்துல ஒரு தேவதையை வச்சு அவனை நியமிக்கிறாள், அந்த தேவதைக்கு அந்தர்யாமியா கண்ணனை போத்தினாள். இன்றைய தினம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் அப்படின்னு எப்போ சொல்றாளோ, மதுரை வடமதுரைன்ற திவ்ய தேசத்துல வர்த்திக்கிற எம்பெருமான் எப்போ சொன்னாலோ அப்போ அர்ச்சாவதாரத்தை காட்டுறான்னு வியாக்கியானம். அப்போ இந்த பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரங்களை கிரமமாக இந்த 5 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ண அந்த ஆண்டாள் 6ஆவது பாசுரம் தொடங்கி ஒரு கோபிகை அந்த தன்னுடைய தோழிமார்களை எழுப்பி தாங்கள் அந்த நோன்பை நோக்கிறதுக்கு போனார்கள் அப்படின்றது சரித்திரம். அது பாக்கி இருக்கிற அந்த நாளைய தினம் பாசுரங்கள் எல்லாம் நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் சிகத்துதைத்த ஆழ்வாழியே, திருப்பாவை 30 செப்பினா ஆழ்வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான் ஆழ்வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவ நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.